வரல. என்னனே பயந்து பயந்து வந்த மாதிரி இருக்கு? என்னத்துக்கு? என்ன பண்ணிட்டு வர? அந்த ஆதிரா நம்ம வீட்டு வந்துட்டு இருக்கா. என்ன கேப்பா, நான் இல்லன்னு சொல்லிடு. சொல்லிடுறேன். ஏமா சொல்லிடு, நான் இல்லன்னு சொல்லணும். சரி, நீ உள்ள போ. அண்ணி வா வா. ஆதிரா, தருண் எங்க? உள்ளதா இருக்கா. நீ வந்து கேட்டா இல்லன்னு சொல்லணுமா? ஓ அப்படியா? இப்ப பாருங்க. அண்ணி அண்ணி, என்ன ஆதிரா? ஐயோ வந்துட்டால. தூங்குற மாதிரி நடிச்ச வேண்டியதான். வரமாட்டேன். தருண் இருக்கானா? ஐயோ, அவன் வீட்ல இல்லையே. பெட்ரூம்ல இருக்கான். ஓ இல்லையா? அவன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். ஐயோ, அவன் இல்லையா? ஆமா, அவன் இல்ல. சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன். உள்ளதா இருக்கா. போயிட்டு வா. சரிங்க அண்ணி. உங்க பேச்சுக்கு மாறு பேச்சு அது அண்ணி. கை கொடு, கை கொடு. உள்ளதா இருக்கான், அவனை விடாத. நீ பேசிட்டு நான் வெளியில போயிட்டு வரேனே. சரிங்க அண்ணி. என்ன போயிருப்பாளா? எப்படி போயிருப்பா. அத என் தங்கச்சி சொல்லிட்டாலே வீட்டுல இல்லன்னு. என்னையா சுத்தி சுத்தி வருவா. இந்த உலகத்துல என்னையும் சுத்தி சுத்தி வரதுக்கு ஒருத்தியா? யாரோ தலையை மசாஜ் பண்ண மாதிரி சுகமா இருக்குதே. இருக்குண்டா இருக்கும். என்னடா பேய் எழுந்தமா நிக்கிற? கீழ இறங்குடா. இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஏன் நான் ஏன் வரக்கூடாது? வரக்கூடாது, இது என் வீடு. அப்படியா? ஆமா, நீ வரக்கூடாது. எதனாலும் பேச்சோட இருக்கணும். அங்க தள்ளியே நில்லு. ஏன்டா கொல்லுறால பாரு, அங்க தள்ளி நின்னே பேசு. ஆமா, உன் பசங்க கண்டுக்கவே மாட்டான். கூமட்ட என்ன பார்த்து இங்க கூமட்டேன்னு சொன்ன தொலைச்சிரம் தரச்சு. கோபப்பட்டனுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா தான் இருக்குது. நாங்க அறிவு இல்லாதவ, நீ ரொம்ப புத்திசாலி. அதான் என்ன ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? நான் கல்யாணம் பண்ணதுக்கு யாருடா காரணம்? யாரு சொல்லு. யார் காரணம்? நானாடா? நல்லா சொல்லு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. சரி, நான் வீம்புல இருந்தேன், உன்னை கல்யாணம் வந்துருவியோ? ஆமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க பாரு. சரி, இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? போ, முன்னாடி வந்து நின்று என் மனசை கஷ்டப்பட்டுட்டே இரு. நானே கடைக்குள்ள இருக்கிற கடுப்புல இருக்க இவா ஒருத்தி. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் உனக்கு எனக்கு எதுவும் இல்ல ஆயிப்போச்சுல. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு கேட்க மனசு இல்லையாடா? இல்ல போடா. அத போயிட்டிய. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட காது கொடுத்து கூட உனக்கு கேட்க மனசு இல்லல்ல? கேட்க மனசு இல்லாம இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு கிடைக்கலங்கிற அழுகதான் எனக்கு வருது. நான் பாட்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணி உன் வாழ்க்கையை பாதிச்சுட்டுனா நீ வாழணும். அதான் விட்டு கொடுக்க மனசு இல்ல. அதுக்காக உன் வாழ்க்கை நான் நாசமாக்க முடியுமா? வாடி. சும்மாவே ஊருக்காரன் கண்ணுக்கு அதை வச்சு பேசுவான். என் பின்னாடியே வர கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓப்போ, உனக்கு வாழ வழிய பாரு. இப்படிலாம் சுத்திட்டு இருக்காத. ஊருக்காரன் பார்த்தா தப்பா போயிடும். போ உனக்கு உன் புருஷனை போட்டு ஊருக்கு போ, வழிய பாரு. இங்க சுத்திட்டு இருக்காத. அடிமுன் தானே வந்துட்டு போக வேண்டியதானே? வந்து நின்று என் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பா. நான் இன்னொரு 5 நிமிஷம் விட்டு கண்ணால பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன ஏமா ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம், நீ போயிடு. போயிட்டாளா? சார் மதன், மாமா, தினேஷ், சதீஷ், எல்லாரும் வாங்க. சார் வந்துட்டாங்க. ஐயோ, எல்லாரையும் கூப்பிடானே. ஐயோ, உள்ள போயிட்டு வந்தது பிள்ளைங்க ஒளிட்டாங்கண்ணா. மதன், நாங்களே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சோம். நீங்களே வந்திருக்கீங்க. டேய், உங்களை காணணும். நாங்க இங்க தானே, நீங்க தாத்தா வீட்டுல இருந்து வரீங்க. மதன், டூட்டி இல்லையா? இல்ல, இடையில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் கிடைக்கும். அந்த நேரம் வீட்டுக்கு வந்துருவோம். அப்படியா? பிள்ளைங்க வீட்டுல நிப்பாங்களா? மாத்தி யாராவது பாத்துக்கிடுவோம். ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போறாங்க, அதனால. ஓ அப்படி. சரி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க. ஆமா சார், வேற யாருக்காக வேலைக்கு போறா? நமக்காக தானே. அதான் எங்களுக்கு நேரம் கிடைக்க நேரம் நாங்க வந்து பாத்துக்கிடுவோம். மத்த நேரம்லாம் அவங்கதான் பாப்பாங்க. சார், தினேஷ், நாங்க தான் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சோம். அப்படிதானே மதனே? ஆமா சார், இன்னைக்கு தான் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சோம். நீங்களே எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. வாங்க. ஐயா, மறுபடியும் அப்பா சுத்தி கட்ட போறாங்களா? அப்பா, என்னால முடியாதுப்பா. அப்பா, மேல சுத்தி காட்டாதப்பா. ஐயோ, ஒளிரி வாங்க போலுக்க. அப்படி சொல்லக்கூடாது. தாத்தா வீட்டை பார்க்கணும்ல. எத்தனை வாட்டி தான் பாப்பாங்க.
அப்படி சொல்லக்கூடாது. இவங்களுக்கு வீட்டுல மட்டும் இருந்துடவே கூடாது, எங்கயா சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நல்லா தூக்கி சமைக்குங்க. உங்க வீட்டு போவாங்களா? பாப்பா தாத்தா நம்ம வீட்டை பாக்கண்டாமா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க வாங்க, எல்லாமே வீட்டுல தான் இருக்கோம், நீங்க வாங்க. அம்மா என் ஒய்ஃபு, இவரு இவங்க ஒய்ஃபு, அப்புறம் கிஷோர் கூட வீட்டுல தான் இருக்கான், அவன் கட்டிக்க போற பொண்ணு எல்லாமே இருக்காங்க. வாங்க வாங்க. ஆமா சார், எல்லாமே வீட்டுல தான் இருக்கும், வாங்க. இல்ல இவங்க ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க, அப்படிதானடா? எப்படி தொந்தரவு பண்ண போற அவங்கள? என் பிள்ளைக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு உரிமையோட நடந்துக்கிறதா. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்ப வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துருந்தேனே. தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டா கூட வேணும் தான் சொல்லுவாங்க. அதுக்காக வாங்க சார் உள்ள. என்னம்மா நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாங்க, வீட மட்டுமே சுத்தி சுத்தி காட்டிட்டு இருக்கணும். அட முடிடா. நீ நடிக்கன்னு தெரியுது, ஓ சொட்டு கண்ணீர் வரல, சொட்டு என்ன கூட ராஸ்கல். தத்தனை போயிட்டு கண்டமாடா சொல்லக்கூடாது. பச்சை பிள்ளைல கேட்காது, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன். கட்டாயமா வருவேன், இங்க தானே இருக்கேன், கட்டாயமா நான் வருவேன். ஓகே சார். பரவாயில்ல, எங்க பிள்ளைங்க மேல நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்களே. எங்க பிள்ளைங்களும் இப்படி பாசத்துக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. உண்மைதான். இல்லம்மா, பிள்ளைங்க ஐஸ்கிரீம் வேணும்னாங்க, அதான். ஐயோ வாங்கப்பா வீட்டுக்குள்ள. நல்ல நேரம் வீட்டுக்கு வந்தா. வாங்க வாங்க. அப்பா நாங்க சமைச்சிட்டு இருக்கோம், எங்க கையால சாப்பிடுங்க. வாங்கப்பா வாங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். தாத்தா ரொம்ப பாவம். ஏன்டா தாத்தா எல்லாரும் இந்த பாடு படுத்துட்டாங்களோ தெரியல. எப்படி பேசுற பத்தியா? முந்திரி பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பாப்பா அப்படி சொல்லக்கூடாது. தாத்தா நம்ம வீட்டுக்கு கூட்டி போறல, அததான் நானும் சொன்னேன். என்ன பாப்பா பேசி பேசுமாவே பேசுறா? நீங்க பேசுறது புரியாது, உங்க புள்ள பேசுறது புரியவே மாட்டேங்குது எனக்கு. தமிழ். அப்ப வாங்கப்பா வீட்டுக்கு. இல்ல இருக்கட்டுமே, நீங்க இப்படிதான் சொல்வீங்க, வாங்க. தாத்தா ரொம்ப பாவம், விட்டுருங்கப்பா. வேற ஒண்ணு இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட போறதுக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க, அதான் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றோம்ல, அதான் எங்க ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாம போயிருமோன்னு பதறதானுவேன். தாத்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட போங்கடா. முடியாது. முடியாதா? டேய் சும்மா இருடா. அப்பா சின்ன பையன், நீ வாங்கப்பா. சரிம்மா வாரேன். மறுபடியுமா? தாத்தா வாங்க தாத்தா. நான் விட மாட்டேன். விட மாட்டியா? ஆமா, எத்தனை தாத்தா வீட்டை பாப்பாங்க. எத்தனை நேரம் பாப்பாங்களா? வெளியில இருந்து பாக்குறதுலாம் பாக்குறதாவது, வீட்டுக்கு கூட்டு போய் தாத்தாக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஏதாவது கொடுக்கணுமா? டேய் கூமுட்டைகளா, ஏதாவது கொடுத்துக்கலாம்டா. பாட்டி தான கொடுக்கணும், நமக்கு என்ன தெரியும்? ஐயோ குழப்பி அடிக்கிறானுலே. பரவாயில்ல, ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா வரேன், இல்லைன்னா இருக்க விட மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஆனா கட்டாயமா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், கட்டாயமா வரேன். எனக்கு உங்க வீட்டுக்கு வர ஆசை தானே. சார் நான் கிளம்புறேன். என்ன சனிசே சீக்கிரம் வந்துட்டீங்க? அந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு சாயங்காலம் பர்த்டேயா. சார் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், அதனால நான் இப்ப டூட்டியை பாத்துக்கிட்டேன். எனக்கு டூட்டியை நீங்க நைட்டு பாருங்க. அதான் சரி, பிள்ளைக்குள்ள பிறந்தனா இல்ல, அதான் நைட்டு பாத்துக்கலாமே, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்னா இதான் சரிசா. யாருக்குமே என் நிலைமை வரக்கூடாது. இது என் புள்ளதானு என் சந்தேகத்தோட பாக்குறேன். சார் சொல்லு மதன், இதான் சதீஷே. ஓ சதீஷா, சதீஷா என் கையை பிடிச்சு வந்து போயிடும். நான் தூக்கிட்டு வந்தவன், நான் மார்பிளைய தொலை தூக்கி வளர்த்தவன். யாரு? அதான் பக்கத்துக்கு வந்திருக்காங்கல்ல. ஓ நம்ம பிள்ளைங்க கூட அங்கே இருக்காங்களே. அந்த சார் தான். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க தாத்தா தாத்தான்னு சொன்னாங்க. தனியா உங்ககிட்ட சொன்னேன், நானும் தினேசும் போயிட்டு மூக்கோடப்பட்டு வந்தவன். ஓ ஆமா, நம்பவே முடியல. உங்களுக்கு அது சேதனை இருக்குது. நல்ல தெரியுமா, தாத்தா தானா? சத்தியமா எல்லாம் காதலுக்காக. ஹாய் சார். என்னம்மா? ஐயோ சதீஷனே கூப்பிடுங்க, இதெல்லாம் ஒரே வயசு மாதிரியே தெரியுது. சத்தியமா எங்களால நம்பவே முடியல. அப்படிலாம் இல்லம்மா. இந்த குரலு, இத பார்த்தா ஏதோ ஒரு உணர்வு வருது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. எனக்கும் அப்படிதான். நல்லா இருக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கேன்.
என் கூட இருக்கிறதெல்லாம் யாரு சந்தோஷம் இல்லாம இருப்பேனா? எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஒய்ஃப், உசிரே கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சதீஷ். நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். தெரியும். உங்களுக்கு எங்க குடும்பம் பிடிச்சிடும். நீங்களே எங்க குடும்பத்துல ஐக்கியமா இருங்க. நீங்க எதுக்கு ஒத்தையா வீடு எடுத்துக்கிட்டு பேசாம எங்க கூட இருங்களே. அததான் நானும் யோசிச்சேன். நல்ல சந்தர்ப்பம், இதை விட்டுற கூடாது. அப்பா வாங்கப்பா, எங்க வீட்லயே இருங்க. ஐயோ, அது சரிப்பட்டு வராது. அதெல்லாம் சரிப்பட்டு வரும். இங்க யாரு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க பாசத்தை சொல்றீங்க, நான் நடைமுறை யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பக்கத்துலயே இருக்கேன். நம்ம அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம், சந்தோஷமா பேசிக்கலாம். சரிங்க சார். ஆனா சார் மட்டும் வேண்டாம், அப்பானே கூப்பிடுங்க. நான் எப்படி இருந்தா அப்பான்னு கூப்பிடுவீங்களோ அப்படியே இருக்கிறேன். ஆஹா, நீங்க யாருக்காக காத்திருக்கீங்களோ அவங்கள பாக்குற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும். சரி, யார பார்க்க நினைச்சனோ, சாகிறதுக்கு முன்னாடி யார கண்ணால பார்க்க நினைச்சனோ அவங்கள பார்த்துட்டேன். என்ன மன்னிப்பு தான் கேட்க முடியல. ஆனா அவன் முகத்துல என் மேல எந்த கோபம் இருந்த மாதிரி தெரியல. பாவி, எனக்கு தான் குத்த உணர்ச்சி. வாழ்க்கை கொடுக்கறேன்னு வாழவே விடலையே. அவளை அந்த அலங்கோலத்துல வச்சிருக்கேன்னு புருஷனா இருந்தும் அவன் விதவ கோலத்துல இருக்காளே. அவன் வாழ்க்கைய நான் சுவடாக்கிட்டேன்னு. நீங்க எதுவும் ஃபீல் பண்றீங்களா? சார், உங்க ஃபேமிலி நான் வந்துட்டா என்னமோ. சார், நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார். ஐயோ, ரொம்ப நல்லா இருப்பார் போலுக்க. இப்படிதான் இவங்களை விட்டுட்டு அந்த குடும்பம் போச்சோ தெரியல சார். நீங்க தேனவங்க நிச்சயமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க சார். ஆமா, வருத்தப்படாதீங்க. நாங்க இருக்கோம். உங்களை பார்த்தா ஏதோ இனம் புரியாத பாசம் வருது. வரதானே செய்யும், வரதானே செய்யும். எனக்கும் தாமா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்க எங்ககிட்ட பாசமா இருந்தாலே போதும். எங்க பிள்ளைங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா சார்? தாத்தா தாத்தான்னு எப்பவும் உங்க பேர் தான் சொல்றாங்க. எங்க பிள்ளைங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்ல. எங்க குழந்தைங்களுக்கு அழகான ஒரு உறவு கிடைச்சிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் சார். உண்மைதான், தூக்கத்துல கூட தாத்தா தாத்தான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு பாசம் கட்டியிருக்கனா? ஐயோ, நான் யாருன்னு தெரிஞ்சா இந்த குடும்பம் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்களே, என்கிட்ட பேச மாட்டாங்களே. ஐயோ, இவங்களா வெறுத்து ஒதுக்கு முன்னாடி இவங்கிட்ட கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு போயிடணும். இப்படி அன்பா இருக்கும் போதே நான் போயிடணும். இவங்க அன்பு எனக்கு வேணும். என் பிள்ளைங்க அன்பு எனக்கு வேணும். என் பிள்ளைங்க எனக்கு வேணும். இது சார் மனசுல உடைஞ்சு போயிருக்காரு சார். பாவம், அவங்க குடும்பத்தை ரொம்ப தேடுறாரு. இந்த குடும்பம் கிடைக்கல நினைக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த குடும்பம் எப்படியாவது இவருக்கு கிடைச்சிடணும். இவர் இழந்தது கிடைச்சிடணும். என்ன எல்லாரும் பேசுறாங்க? டேய், உனக்கு ஏதாவது புரியுதாடா? இல்லடா, ஆனா எனக்கு புரியுதுடா. உங்க வீட்டுல இவ்வளவு பேர் தானா? எங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. கிஷோர் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அவனும் மீனாவும் இப்பதான் வந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க குமார் பாத்துட்டாங்களா? குமார பாத்துட்டாங்க. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது எங்க அத்தை, கிஷோர், தேன்மொழி, அப்புறம் மீனா. பாட்டி தான் பாத்துட்டாங்கடா. அதானே, நாம சொன்னா இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. வாயை மூடிக்கிட்டு இரு. அது சரிதான்டா, நமக்கு எதுக்கு வம்பே? இருங்க, மீனாவும் கிஷோரும் எங்க அத்தெல்லாம் இருக்காங்க, கூப்பிடுறேன். பாட்டி என்ன பார்க்கலையா? தாத்தா பாட்டிட்ட பேசிட்டாங்க. பாட்டி தாத்தாட்ட பேசிட்டாங்க. இது கூட தெரியல. நம்ம சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்கடா. என்ன, உங்க அம்மாவா என்னமோ சொல்லி சிரிக்காங்க. ரொம்ப மாறி இருக்கால. ஆமாங்க, சந்தோஷமா இருக்கு. அல்ல துரு துருன்னு வாரா. என் பிள்ளை நல்லா ஆக்டிவா இருப்பா. ஆக்டிவாவா? அவ பண்ற சேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கேன் நானே. சந்தோஷமா இருக்குமே. அதுலயும் இப்ப தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாளே, இவங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறி இருக்கா. அப்படின்னா இவன் நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிருவோமா? புள்ள பாசம். அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. டேய் கிஷோர், கிஷோர், கிஷோரா? இல்ல, கிஷோர் இன்னும் நிக்கிறானே. அதுவா அவன் பேரதான் இவனுக்கு வச்சிருக்கு. அப்படியா? நான் அதான் என்னடா இங்க நிக்கிறானே. அதான் இது என் தம்பி. ஓ, தம்பியா? ஆமா, எங்க தம்பி, கடைக்கூட்டி தம்பி. இருங்க கூப்பிடுறோம். டே கிஷோர், டே கிஷோர். எல்லாரும் என்ன ஒற்றுமையா இருக்காங்க. அப்பா, இருந்தாலும் கிஷோர் வரதுக்கு முன்னாடி நான் போறதா நல்லது. ஏதாவது கோவத்துல ஏதாவது பண்ணிடுவான். இல்ல, நான் கிளம்புறேன். பிள்ளைங்க வேற ரொம்ப அவசரப்படுறாங்க. நான் கிளம்புறேன். சொல்லுங்கண்ணே. கோவத்துல வந்திருக்கானே, எதுவும் வெளிப்படுத்திடுவானா? நாங்க சொன்னமே அந்த சாருடா, ஒரு ஹாய் சொல்டா. யாருக்கே? இவனுக்கு என்ன ஆச்சுது தமிழ்? அதானே. டேய் கிஷோர்,
ஒண்ணு இல்லடி, கொஞ்சம் வேலை. இன்னும் 2-3 நாளாவே இப்படித்தான் இருக்கும். எதுக்கு? டேய் அண்ணா நான் சொல்றேன் இல்ல, ஒழுங்கா இருடா. சரி சரி, ஒழுங்காதான் இருக்க. சாருக்கு ஒரு கலை சொல்லிட்டா. எதுக்கு? டேய் இவனுக்கு என்னங்க ஆச்சுது? அதான் எனக்கும் புரியல. ஏய் அண்ணி சொல்றேன் சாதாரண நில்லை. சரிங்க அண்ணி, நான் சாதாரணமா தானே நிக்கிறேன். சரி சரி விடுங்க, அவன் மூஞ்சி முறையே எப்பவும் அப்படித்தானே இருக்கும். சார் இதான் என் தம்பி கிஷோர், அப்படியா? கடைக்குட்டி தம்பி. சரி. ரொம்ப கோவத்துல இருக்கானே. ச்சே, என் பிள்ளை கோவத்துல இருக்கானே. அண்ணி, நான் அவட்ட கொஞ்சம் பேசலாமா? தரவு பேசு. பேசுறேன், பேசணும்.